ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏகாதசி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏகாதசி விரதம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை நினச்சி வழிபடுற ஒரு விரதம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விரதம். பார்த்தீங்கன்னா விஷ்ணு பக்தர்கள் ரொம்பவே முக்கியம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விரதம் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூஸ் எனக்கு வேறு பெருசாக வர மாட்டேங்குது, அதனால் பார்க்குற வியூஸ் என்ன செய்றீங்கன்னா அதை ஷேர் பண்ணி விட்ருங்க எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இது எப்படி அனுஷ்டிக்கணும், எத்தனை நாள் விரதம், இதுக்கு சாப்பாட்டு முறைகளை எப்படி கடைப்பிடிக்கணும், இதுக்கு எப்படி ஆன்மீக ரீதியில் நம்ம உள தூய்மையோட நல்லா ஒரு பலனை எதிர்பார்த்து எப்படி இந்த விரதத்தை அனுபவிக்கணும், எப்படி அனுஷ்டிக்கணும், அதைத்தான் நம்ம பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு நோன்பு. இது ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2வது நாளாக, அதாவது பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பின் பார்த்தீங்கன்னா 11வது நாளும், பௌர்ணமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 நாளாகவும் இது பார்த்தீங்கன்னா 2 முறை வரும். வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12 மாதத்தில் 1 மாதத்துக்கு 2 ட்ரிப் வர இந்த விரதம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை நோக்கி தான் வழிபடப்படுது. இந்த விரதத்தில் மன அமைதி கிடைக்குது, அடுத்து உடல் நலம் கிடைக்குது, மற்றும் பார்த்தீங்கன்னா பாவங்களும் நீங்குது. சரியா, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி உணவை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கள் சாப்பிட்லாம், பாசிப்பயிறு அது மாதிரி சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும். ஏன் இந்த விரதம் கொண்டாடப்படுதுன்னா, இது பார்த்தீங்கன்னா விரதத்தை கடைப்பிடிக்கிற மனுஷனுக்கும் சரி, இல்லாட்டி மற்றவங்களுக்கும் சரி இது பற்றிய விஷயங்கள் தெரியுது. புராண கதைப்படி பார்த்தீங்கன்னா பாவத்தை நீக்க, கர்ம வினங்களை நீக்க, உயிர்களுக்கு நல்ல சக்தி கிடைக்க ஸ்ரீமத் பாகவதம் நூல் இருக்குது தானே, பகவத்கீதை, அதில் இந்த ஏகாதசியை பற்றி அதோட மகிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா, நாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்க்கல முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா இது ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறதுக்கு தான் இந்த ஏகாதசி விரதம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்திங்கன்னா அதிகமாக தியானம் இருப்பாங்க, பிரார்த்தனை செய்கிறது இருக்கட்டும், ஜபம் செய்கிறதா இருக்கட்டும், தந்தம் அது போல் நல்ல செயலை மேற்கொள்வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மனது தூய்மையாக இருக்கும், இன்னொன்று இறைவன் நெருங்க எல்லாம் முயற்சிப்பாங்க. ஆனால் இந்த விரதத்தில் ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா, விரதம்னாலே மனம் 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 தடுக்கணும். அதாவது நம்மளோட ஐம்புலங்களை கட்டுப்படுத்தி தான் செய்யணும். அதனால் உணவுக்கு கட்டுப்பாடு இருக்குது. உணவை நம்ம நினச்ச மாதிரி சாப்பிட இயலாது. வெற்றிலை பாக்கு மெல்லக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா பழங்கள் தான் சாப்பிடணும், பாலை சாப்பிடக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிரெலாம் சாப்பிட்லாம். நம்ம எளிய உணவு தான் எடுக்கணும் நார்மலாக. நம்ம இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எளிய உணவுகளை சாப்பிட்றதுனால உடல் மனது பார்த்திங்கன்னா தூய்மைப்படுது. இது உடலை சுத்திகரிக்கிற ஒரு விஷயமாகவும் பார்த்திங்கன்னா காணப்படுது. இது மன அமைதியாக நிலைத்து நிற்கவும், மன அமைதி கொண்டவர்களுக்கும் அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு வழின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா அதிக வேதியியல்கள், தெய்வ சேவை, வேத பாடல்கள் மற்றும் பார்த்திங்கன்னா பக்த இசையெல்லாம் செய்வாங்க. முக்கியமாக ஜபம் ஜெபிப்பாங்க, பஜனை செய்வாங்க, பாடல்கள் பாடுவாங்க. விஷ்ணுட்டு பாடல்களை நம்ம யூடியூப் வழியாக இல்லாட்டி ஸ்பாட்டிஃபை வழியாக கேட்பாங்க. இது மாதிரி நிறைய விடயங்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நடக்கும். அதுவும் கோயில் போயிட்டு வழிபடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்துக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை பார்க்க போகிறோம். ரூல்ஸ் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் எழும்பினோடனேயே நம்ம விரதத்தை அனுஷ்டிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் விரதத்தை அனுஷ்டிக்கணும். சரியா, இந்த விரதத்தில் தண்ணீர் மட்டும் தான் குடிக்கலாம். முழு நாளும் உணவு இருக்காமல் இருக்கிறது நல்லோம். முழு நாளும் உணவு எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா பக்தி பாடல்கள் கேட்கலாம், வேதங்களை வாசிக்கலாம், பழைய நூல்களை வாசிக்கலாம், விஷ்ணு நூல்களை வாசிக்கலாம். சரியா, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சாப்பாடாக பார்த்திங்கன்னா சோறு சாப்பிடக்கூடாது. பிற உணவுகள் அதாவது மச்சம் சாப்பிடக்கூடாது, பார்த்திங்கன்னா மரக்கறி உணவுகள் சாப்பிடக்கூடாது. மற்றபடி தியானம் செய்யலாம், பவனி செய்யலாம், அடுத்து ஜபம் செய்யலாம். இந்த முறையாக பின்பற்ற பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் வரும், தீமைகள்லாம் இருக்காது. சரியா, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்துக்கு நன்மைகளை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மனம் சுத்தம் அடையும், பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படும், மனத்தில் கெட்ட எண்ணங்கள், கர்மம், அந்த கோபம், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு எண்ணங்கள்லாம் இல்லாமல் போயிட்டு மனம் சுத்தமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட உறவுகள், அதாவது கணவன் மனைவி உறவாக இருக்கணும், அண்ணன் தம்பி உறவாக இருக்கும், எல்லா உறவும் ஒன்று சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கும். நம்மளோட குடும்பம் நிலைத்திருக்கும், நம்மளோட உறவெல்லாம் பார்த்திங்கன்னா நிலைத்திருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து ஆன்மீக வளம் கூடும். அதாவது ஆன்மீக பலம் கூடும். இறைவன் சக்தி நமக்கு முழுமையா கிடைக்கும். அப்படின்னு நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்து ஏகாதசியை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நல்ல டீப்பாக போயிட்டு பார்ப்போம். ஏகாதசி விரதம் பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கடமையாக சொல்லப்படுது. இப்போ நோன்பு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடமையாக காணப்படுது. ஹஜ் பண்ண நோன்புறதா. அது மாதிரிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் ஒரு நோன்பு அது வந்து ஒரு கடமையாக காணப்படுது. இங்கே உணவு இல்லாமல் இறைவனை வழிபடுறோம். அதாவது விரதமாக விஷ்ணு பகவானை வழிபடுறோம். அவர் முழுமையாக கடவுளை நினச்சிக்கிட்டு ஏகாதசி விரதம் செய்கிறோம். ஏகாதசி விரதம் பார்த்தீங்கன்னா சங்கீரணம் படி கணக்கிடப்படுது. அதாவது 30 நாளில் 16வது நாள் வந்து இந்த ஏகாதசின்னு அப்படின்னு குறிக்கப்படும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம விரதம் செய்வது ரொம்ப முக்கியம்னு வேதங்களே சொல்லுது. இந்த விரதத்தை ரொம்ப முக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விரதத்தை நோட்டி இருப்பது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நோயையும் நம்மகிட்ட இருந்து இல்லாமல் ஆக்குது. அடுத்தது நிறைய புண்ணியங்களையும் செஞ்சு விடுது. இந்த இந்த ஏகாதசி விரதம் செய்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு புண்ணியம் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, சோம்பல், ஆசை, கெட்ட பழக்கம்லாம் குறைஞ்சி மனசு வந்து தூய்மையாகும். நான் சொன்ன மாதிரிக்கே ஜெபமும், வேத வாசிப்பும் அதெல்லாம் செய்கிறனால அந்த விஷயங்கள் அது நம்ம ஜெபம் செய்கிறது, சாமி கும்பிட்றது அதெல்லாம் கூடும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு, உப்புமா, பழங்கள் போன்ற எளிய உணவை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் விரதங்கள் கடைப்பிடிக்கையில கோயிலுக்கு சென்று வழிபடுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வேத வாசிப்பில் ஒரு முக்கிய ஒரு நாளாக காணப்படுது. மகா புண்ணியம் கிடைக்கிறதா கூறப்படுது. முடிவா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு அற்புத வாய்ப்பு ஏகாதசி விரதம். தினமும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை நம்ம வந்து தூய்மையா இருக்கிறதுக்கு, நல்ல விஷயங்கள கற்றுக்கொள்றதுக்கு, நல்லது நடக்கிறதுக்கு, நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விரதங்கள நோட்கிறது நல்லது. அவ்வளோதான் வியூவர்ஸ் இந்த ஏகாதசி விரதத்தை பற்றிய விஷயங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நன்றி, வணக்கம். ஓம் நாராயண ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய.